ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலே ஒரு பெரிய மலையில ஏறுற மாதிரி இருக்குல்ல. ஆனா அதையே ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் மாதிரி பார்த்தா எப்படி இருக்கும்? நிச்சயமா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க இந்த பயணத்துல நாம சேர்ந்து போவோம். ஒரு சின்ன ஐடியாவை எப்படி ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் கம்பெனியா மாத்துறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாமா? பாருங்க, ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்பும் ஒரே ஒரு பவர்ஃபுல் கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அது என்னன்னா, நான் நிஜமாவே ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறேனா? இதுதான் இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஃபவுண்டரோட பயணம் ஒரு சூப்பர் சொல்யூஷனோட ஆரம்பிக்கும்னு. ஆனா உண்மை அது இல்ல. அது நிஜ உலகத்துல மக்கள் படுற ஒரு கஷ்டத்தை, ஒரு வலிய கண்டுபிடிக்கிறதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் உங்க அட்வென்ச்சருக்கான ஃபர்ஸ்ட் கால். கொஞ்ச வருஷம் பின்னாடி போய் பாப்போமா? நம்ம லைஃப் எப்படி இருந்துச்சு? சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு வண்டி பிடிக்கணும்னா அது எவ்ளோ பெரிய தலைவலியா இருந்துச்சு. ஒரு நல்ல புது ரெஸ்டாரண்ட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். ஏன், நல்ல குவாலிட்டியான டிஜிட்டல் எஜுகேஷன் கிடைக்கிறது கூட ஒரு பெரிய சவாலா தான் இருந்துச்சு, கரெக்டா? ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம கிட்ட பதில் இருக்கு. ஓலா, ஊபர், சொமாட்டோ, பைஜூஸ் இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? அந்த வழிகளையே ஒரு வாய்ப்பா மாத்திட்டாங்க. பாத்தீங்களா? இதுதான் ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சூப்பர் ஹிட் ஸ்டார்ட் அப்புக்கும் இருக்கிற டைரக்ட் கனெக்ஷன். ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு. அடுத்து என்ன செய்யணும்? நம்ம பயணத்துக்கு ரெடி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல உங்க ஐடியா நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் இந்த அட்வென்ச்சர்ல உங்க கூட சேர்ந்து வர்றதுக்கு கரெக்டான ஆட்களை டீம்ல சேர்க்கணும். சரி, உங்க ஐடியாவை எப்படி டெஸ்ட் பண்றது? அதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான் இருக்கு. ஸ்டெப் 1, யாருக்காக இந்த ப்ராடக்ட்டை உருவாக்குறீங்களோ அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட நேரா போய் பேசுங்க. ஸ்டெப் 2, உங்க ப்ராடக்ட்டோட ஒரு ரொம்ப சிம்பிளான வெர்ஷனை, அதாவது மினிமம் வயபிள் ப்ராடக்ட் இல்லனா MVP-யை உருவாக்குங்க. ஸ்டெப் 3, அதை யூசர்ஸ் கிட்ட கொடுத்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபீட்பேக் வாங்குங்க. அவ்வளவுதான். அப்போ இந்த MVP-னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது உங்க ப்ராடக்ட்டோட ஒரு குட்டி ட்ரெய்லர் மாதிரி. அதை வச்சு உங்க ஐடியா கரெக்டா இல்லையான்னு ரியல் யூசர்ஸ் கிட்ட டெஸ்ட் பண்ணி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்கு முக்கியம்னா, யாருக்குமே தேவைப்படாத ஒரு விஷயத்தை உருவாக்கி நம்ம நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்காம இருக்க இது ரொம்ப உதவும். எந்த ஹீரோவும் தனியா ஒரு சாகசத்துல ஜெயிக்கவே முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் டீம் வேணும். டெக்னிக்கல் சைடை பார்த்துக்க ஒரு கோஃபவுண்டர், பிசினஸ், ஃபண்டிங்னு மற்ற விஷயங்களை கவனிக்க இன்னொரு கோஃபவுண்டர், அப்புறம் நீங்க உருவாக்குனதை உலகத்துக்கே கொண்டு போய் சேர்க்க ஒரு கிரியேட்டிவ் மார்க்கெட்டிங் டீம். இதுதான் உங்க வின்னிங் காம்போ. சரி, இப்ப நம்மகிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, ஒரு செம்ம டீமும் இருக்கு. ஆனா இந்த வண்டி ஓடணும்னா பெட்ரோல் வேணுமே. அந்த பெட்ரோல் தான் ஃபண்டிங், அதாவது பணம். உங்க கனவு ராக்கெட்டுக்கு தேவையான இந்த ஃபியூவலை எப்படி ஜோகாட் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். பொதுவா 3 வழிகள் இருக்கு. ஒன்னு பூட் ஸ்ட்ராப்பிங், அதாவது உங்க சொந்த காசை போட்டு பண்றது. இதுல கண்ட்ரோல் முழுசா உங்ககிட்ட இருக்கும். ரெண்டாவது ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், இவங்க உங்க ஐடியா மேல ஆரம்பத்திலேயே நம்பிக்கை வச்சு முதலீடு பண்ணுவாங்க. மூணாவது வெஞ்சர் கேபிட்டல், அதாவது VCs. இவங்க கிட்ட இருந்து பெரிய ஃபண்டு கிடைக்கும், ஆனா அதே அளவுக்கு வேகமா வளரணுங்கிற பிரஷரும் இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டார்ட் அப் இந்தியா மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இன்குபேட்டர்ஸ்னு நிறைய சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு. அதையும் மனசுல வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போதான் நம்ம பயணத்தோட ஆக்ஷன் ஆரம்பிக்கிற கட்டத்துக்கே வந்திருக்கோம். ரொம்ப முக்கியமான கட்டம் இது. உங்க ஐடியாவை ஒரு நிஜமான ப்ராடக்டா மாத்தி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வாங்க அந்த சொல்யூஷனை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்ட் அப் உலகத்தோட தாரக மந்திரமே இதுதான். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ராடக்டை லான்ச் பண்ணுங்க, ஃபீட்பேக் வாங்கி வேக வேகமா மாத்துங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல, அதாவது வாடிக்கையாளர் அனுபவத்துல முழு கவனத்தையும் வைங்க. கஸ்டமர் டேட்டாவை வச்சு உங்க ப்ராடக்டை இன்னும் பெட்டரா மாத்திக்கிட்டே இருங்க. நிறைய ஃபவுண்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிற ஒரு பாடம் இருக்கு. அது என்னன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் பீட்ஸ் ப்ராடக்ட். அதாவது விநியோகம் தயாரிப்பை ஜெயிச்சிடும். சிம்பிளா சொன்னா, நீங்க உலகத்திலேயே ஒரு பெஸ்டான ப்ராடக்டை செஞ்சாலும் அது கரெக்டான மக்கள்கிட்ட போய் சேரலனா அது வேஸ்ட். அவ்வளோதான். சரி, எந்த ஒரு அட்வென்ச்சர்லயும் டிராகன்ஸ் வராம இருக்குமா? அதே மாதிரி தான் இங்கேயும் சவால்கள் கண்டிப்பா வரும். ஆனா அதையெல்லாம் ஒரு ஃபெயிலியரா பார்க்காதீங்க. அதெல்லாம் உங்க பலத்தையும் உங்க திறமையும் டெஸ்ட் பண்ற ஒரு பரீட்சை மாதிரி. ஒரு ஃபவுண்டரா நீங்க என்னென்ன தடைகளை சந்திக்கலாம்? 1, பணப்பற்றாக்குறை, கையில இருக்கிற காசு தீர்ந்து போற நிலைமை. 2, சரியான ஆட்களை டீம்ல சேர்க்கிறது. 3, காம்படிஷன், அதாவது போட்டி, அப்புறம் உங்கள மாதிரியே ப்ராடக்ட் செய்றவங்க. 4, அரசாங்கத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த எல்லா டிராகன்களையும் ஜெயிக்க உங்ககிட்ட இருக்க வேண்டிய 2 சூப்பர் பவர் என்ன தெரியுமா? 1 ரெசிலியன்ஸ், அதாவது எவ்வளவு அடிச்சாலும் திரும்ப எழுந்து நிக்கிற குணம். இன்னொன்னு அடாப்டபிலிட்டி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திக்கிற திறமை. சரி,
இப்ப நம்ம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். வெற்றி, சக்சஸ்ன்னு சொல்றோமே, அதோட உண்மையான அர்த்தம் என்ன? அது வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. உண்மையான புதையலே வேற. நம்ம இந்திய வெற்றி கதைகளையே பாருங்களேன். ஃப்ளிப்கார்ட் எப்படி வளர்ந்துச்சு? கஸ்டமர் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லி. பீஜோஸ் கல்வித்துறையில இருந்த ஒரு மிகப்பெரிய தேவையை கரெக்டா புடிச்சாங்க. ஃப்ரெஷ்வொர்க்ஸ் நம்ம சென்னையில ஆரம்பிச்சு அமெரிக்க பங்குச்சந்தையான நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆச்சு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன்! அப்போ இந்த அட்வென்ச்சரோட கடைசியில கிடைக்கிற உண்மையான புதையல் என்ன? அது கோடிக்கணக்கான பணம் இல்ல. அது இந்த சமூகத்துக்கு ஒரு வேல்யூ உருவாக்குறது, மக்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறது, நிலையான ஒரு வளர்ச்சியை உருவாக்குறது. இதுதாங்க உண்மையான வெற்றி. சரி, இப்ப இந்த கேள்வி உங்களுக்கானது. இந்த முழு பயணத்தையும் பாத்தீங்க இல்லையா? இப்ப சொல்லுங்க, நீங்க எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண போறீங்க?